அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். அப்படி தவறவிட்டால் நீங்கள் தான் வருத்தப்பட நேரிடும். அந்த வகையில் இன்றைய நாள் என்ன நாள்? இன்றைய நாளில் விருச்சிக ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைய நாள் என்ன நாள் என்று பார்க்கும்போது உலகெங்கிலும் இன்றைய நாள் காரடையான் நோன்பு மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. இந்த காரடையான் நோன்பான இன்றைய நாளில் விருச்சிக ராசினியர்களான நீங்கள் எவ்வாறு வழிபட வேண்டும், வழிபடும் முறை என்ன, இந்த காரடையான் நோன்பினுடைய கதை என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த காரடையான் நோன்பை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய பலம் அதிகரிக்க, பெண்கள் தாலி சரடு மாற்ற மிக உகந்த ஏற்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் இந்த காரடையான் நோன்பு ஆகும். தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க, தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய, வீட்டில் சுபிக்ஷம் ஏற்பட, இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான விரதமாக இன்றைய நாள் அமைகிறது இந்த காரடையான் நோன்பு. 2026ஆம் ஆண்டில் எப்போது வருகிறது, இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபட வேண்டும், எப்போது விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும், தாலி சரடு மாற்றிக்கொள் நல்ல நேரம் எது என்பது தொடர்பான விஷயங்களை இப்போது நீங்கள் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் காரடையான் நோன்பை பொறுத்த வரைக்கும் மாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் இந்த காரடையான் நோன்பு. திருமணமான பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பாக இன்றைய நாள் அமைகிறதுங்க. தங்களின் கனவு நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும், குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகும். இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்றும் சொல்வார்கள். இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படுங்க. தமிழகம் மட்டுமின்றி இந்திய மாநிலங்கள் சிலவற்றிலும், அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற சில நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பது உண்டு. இந்த காரடையான் நோன்பினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும் போது, சத்தியவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும். யமதர்மராஜனிடமிருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதமாகும். காட்டில் இருக்கும் போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பே இந்த காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது. விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால் இதனாலேயே இன்றும் கார அடை படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. இந்த காரடையான் நோன்பினுடைய சிறப்புகள் என்ன என்று பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்த காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளதுங்க. மார்ச் 15ஆம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டி தாலி சரடு மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்பதற்காக, மனதிற்கு பிடித்தவரை கணவராக அமைய வேண்டும் என்பதற்காக சத்தியவான் சாவித்திரியை போல் நீண்ட காலம் இணை பிரியாத வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி கொண்டு விரதம் இருப்பார்கள். இந்த தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் என்ன? இந்த காரடையான் நோன்பான இன்றைய நாளில் என்று பார்க்கும்போது, காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். மார்ச் 14ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை 6:40 மணிக்கு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். அதே போல் மாலை சூரிய அஸ்தமன நேரமான 6:31 மணி வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக் கொள்ளலாம். மார்ச் 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் விரதம் இருக்கும் முறை என்ன என்று பார்க்கும்போது, அன்னை கௌரியை மனதார் நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டுங்க. அதே போல் யமதர்மராஜாவின் அருளை பெற சாவித்திரியை போல் உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும். தாலி சரடு 2 பூக்களை கட்டி அம்பிகையின் பக்கத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டிக்கொள்ளலாம். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகை
அம்பிகை படைத்த கார் அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளில் தாலி சரடனை கட்டி கொள்ளலாம், அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபாதிபதியான புதனுடன் இணைந்து 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குருவினுடைய பார்வை செவ்வாய் மீது பதிவதால் குருமங்கள யோகம் உருவாகிறது. அர்த்தாஷ்டம சனியும் விலகியதால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள் விருச்சிகராசினியர்களான உங்களுக்கு விபரீத ராஜயோக அடிப்படையில் இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெற இருக்குதுங்க. குறிப்பாக கல்யாண முயற்சிகள் கூடுங்க. கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்கள் அந்த முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உயர்வும் மரியாதையும் கூடுங்க. கூட்டு தொழில் புரிவோர் அதிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. ஆற்றல் மிக்கவர்களின் நட்பால் ஆதாயம் அதிகரிக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கும் எண்ணம் கை கூட இருக்கு. அதற்கான முயற்சிகளை இப்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. நிச்சயமாக இத்தருணங்கள்ல பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேர இருக்குதுங்க. மேல் படிப்பு முடித்து கடல் தாண்டி சென்று சம்பாதிக்க நினைத்தால் அவர்கள் எடுத்த முயற்சி எளிதில் கை கொடுங்க. ஆனால் இடையில் இருப்பவர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிகராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இக்காலகட்டங்களில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் நிச்சயம் வெற்றி உண்டுங்க. பெண்களுக்கு நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வருமானம் உயரும் என்பதால் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்த சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. இத்தருணங்கள்ல விருச்சிகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கற்பக விநாயகர் வழிபாடு காரிய வெற்றியை தரும். அதே போல் அம்பிகையை வழிபடுங்க. அனைத்து நன்மைகளும் உங்களை தானாக தேடி வரும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது.